வணக்கம். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலுக்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. மக்களை பொறுத்த வரையுமே ஒரு 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதிமுகலேருந்து ஒரு 6 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜயோட இன்னொரு தொகுதி, அப்போ ஒட்டுமொத்தமாக 7 தொகுதிகள் சொல்லி மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களை முட்டாளாக்கக்கூடிய வகையில் இடைத்தேர்தலோட எண்ணிக்கையை 15லேருந்து 20 வரையுமே உயர்த்தக்கூடிய அந்த சதி திட்டங்களை தாவேக அரசு இறங்கியிருக்கிறாங்க. சிம்பிளா சொல்ல போனா இடைத்தேர்தல் திணிப்பை தாவேக அரசு கையில எடுத்திருக்காங்க. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா என்னமா சாத்தியமே இல்லாம எதையோ பேசுறியே, ஆல்ரெடி இப்ப 6 இது ஒரு 7 தான் இருக்கு, நீங்க ஏதாவது சுத்து போட்டு மத்த கட்சியில இருந்து எடுத்தாலுமே ஒரு 10 தான் வருது, அப்பட்டமா 20 வரை சொல்றியம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கட்சியில இருந்து வர போறாங்க. அந்த கணக்கை தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஆல்ரெடி பார்த்தோம்னா 6 எம்எல்ஏ அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. சரி, இது வந்து நம்ம 8 வரை உயர்த்தலாம் அப்படின்ற பிளான்ல தாவேக அரசு இருந்தாங்க. யாரை வச்சுன்னு பாத்தீங்கன்னா மதிமுக வைகோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 எம்எல்ஏ நம்ம வாங்கிட்டோம்னா ஒட்டுமொத்தமா நம்மளுக்கு 8 ஆயிடும் அப்படின்னு நம்பிக்கையில இருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக போயிடுச்சு. அதனால இப்ப நம்ம எப்படி ஒரு 8 வரையும் 10 வரையும் உயர்த்தலாம்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல எஸ்பி வேலுமணி அவர்கள் தாவேகாவில் இணைய போகிறார் அப்படின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அதிமுகவிலிருந்து விலகிவிட்டார். அவர் தஞ்சை அடைய போகிற இடம் என்பது என்ன நம்மளுக்கு தெரியும். அதனால இவர் போயிடுவார். இப்ப எஸ்பி வேலுமணி உள்ள போனார்னா அவர் கூடவே ஒரு 4 எம்எல்ஏக்கள் போவாங்க. முன்னாடியே பாத்தீங்கன்னா அதிமுக அணி என்பது அதிருப்தியில இருக்கும் போதே அவர் வாங்க நம்ம தனி அணியா போயிடலாம்னு சொன்னாங்கன்னா ஒரு 4 எம்எல்ஏக்கள் பின்னாடியே போயிடுவாங்க. இங்க வேணாம்ப்பா, இங்க நம்ம தனி அணியா இருக்க வேணாம், நம்ம பதவியும் போயிடும், வாங்க நம்ம தாய் கட்சிக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த அணிக்கே கூப்பிட்டானா மறுபடியும் இந்த 4 எம்எல்ஏக்கள் பின்னாடியே போவாங்க. அந்த மாதிரி விசுவாசமான 4 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி வசம் இருக்கிறாங்க. அதனால இவரு போனாங்கன்னா பின்னாடி இவங்களும் போயிடுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா கணக்கு போட்டு பாருங்க, 6 + 4 எவ்வளவு வரும்? 10 ஆயிடும். அடுத்ததா சிவி சண்முகம் அவர்களை பொறுத்த வரையுமே என்னதான் போயிட்டு மன்னிப்பு கடிதம்லாம் கொடுத்து உள்ள போய் இணைஞ்சாலுமே அவர் இன்னும் கொடுக்கல. உள்ள போயிட்டு அதிமுக இருக்கிறார், நான் பதவி ராஜினாமா பண்றோம்னு சொல்ல மாட்டாரு, போய் தாவேக இணையறன்னு சொல்ல மாட்டாரு, இங்கே இருக்கிறாரு. அவரோட அடுத்த கட்ட நகர்வு என்பது இவரும் தாவேக போய் இணைந்திருவார் அப்படின்ற ஒரு வியூகம் என்பது இருக்கு. சோ இவர் போனார்னா இவர் பின்னாடி ஒரு 4 எம்எல்ஏக்கள் போறாரு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு 15 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. 15 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்பது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததான் இந்த விஜயபாஸ்கர், ஆல்ரெடி 2 விஜயபாஸ்கர்கள் போயிருக்காங்க டிவிக்கு. சோ விஜயபாஸ்கர் அணி, அப்புறம் சிவி சண்முகம், இப்படி அதிமுக இருந்து தாவேகாவுக்கு மாறிய வட்டாரங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த அணிகள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படியே போனாங்கன்னா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 20 எம்எல்ஏக்கள் 20 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்பது நடக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 20 எம்எல்ஏக்கள் அப்படின்றது ஒரு குறைவான ஒரு எண்ணிக்கையா தான் இருக்கு. ஆல்ரெடி அதிமுகல இருந்து ஒரு அதிருப்தி அணியாக எத்தனை பேரு தாவேக அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அது மட்டுமே 25 எம்எல்ஏக்கள். இப்படி அவங்க என்னதான் அதிமுக இருந்தாலுமே எங்களுக்கு இன்னும் பொறுப்பு தரலன்னு சொல்லி அவங்க ஒரு அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. சோ இந்த எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு போயிட்டாலுமே அவங்க சட்டமன்றத்துல கூட தனியா தான் இருக்காங்க. இவங்க வந்துட்டா நம்ம தாவேக இன்னும் பலம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள் எல்லாருமே நிழல் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அமைச்சர் இந்த வேலைகளை தீவிரமா பார்த்துட்டு வராரு. சோ இவரோட திட்டம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இடைத்தேர்தல் வருது, இவங்களால மக்களிடையே நேரடியாக சந்திச்சு இப்ப பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 40 நாள்லயே பார்த்தோம்னா கடுமையான விமர்சனங்களை தாவேக அரசு பார்த்துட்டு வராங்க. அது சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல, இப்படி பல்வேறு சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. அதனால எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் நம்ம பிரச்சாரம் எல்லாம் கேட்க போறோம்? அதனால புதுசா ஒரு ஓட் பேங்க் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி அதிமுக இவங்கெல்லாம் வெற்றி பெற்றவர்கள். அந்த இடத்துல வந்து இப்ப நம்ம போய் பிரச்சாரம் பண்ண வேணாம், அந்தந்த தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வேலைகளை இவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லிதான் இப்படி அதிமுக இருக்கக்கூடிய ஓட் பேங்கை வாங்கக்கூடிய வேலைகள்ல டிவிகே இருக்காங்க. இது டிவிகேவோட ஒரு குறுக்கு புத்தினே சொல்லலாம். சமீபத்துல எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்னும் சொல்லல தாவேக நேரன்னு சொல்லி, ஆனா அவர் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார். அதாவது தேர்தலில் எனக்காக வேலை செஞ்ச இந்த தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நடத்தி முடிச்சாரு. இந்த கூட்டத்துல இன்னொரு சர்ச்சையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே அதிமுக சார்பாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடைபெறுதுன்னா அந்த இடமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், கோலாகலமா இருக்கும். எங்க பார்த்தாலுமே ஏடிஎம்கேவோட கொடிகள், பேனர்கள், கட் அவுட்னு அந்த இடமே, அதுவும் கொங்கு மடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக நடைபெறும். ஆனா இந்த கூட்டம் என்பது சத்தமே இல்லாம, எந்த ஒரு அதிமுக பேனருமே இல்லாம அமைதியா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் எஸ்பி வேலுமணி கலந்து கொள்கிறார் என்றால் அந்த இடத்துல உள்ள பாத்தீங்கன்னா
தலைவர்களோட போட்டோ கூட பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆரோட போட்டோ தான் உள்ள இருக்கு. எடப்பாடியார் அவர்களோட போட்டோ என்பது உள்ள இல்ல. அப்ப நம்மளுக்கு தெளிவா தெரியுது இவர் அதிமுகல இருந்து ஜம்ப் ஆக போறான்னு சொல்லி அந்த கூட்டம் நடக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சோ நம்மளுக்கே இவ்வளவு தெரியுதுன்னா ஒரு அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, ரொம்ப நாளா எஸ்பி வேலுமணி அவரோட பயணிச்சிருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா அவர் கட்சி விட்டு போயிட்டு போறாரு. இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, என் கட்சியில வந்து பொறுப்பு தானே கேட்கிறாரு, நான் அதையே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சமீபத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு மாநில பொறுப்பே கொடுக்கப்பட்டுச்சு, துணை பொதுச் செயலாளராக. ஆனா அந்த பதவியுமே எனக்கு வேணாம், நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாவேக்காவுக்கே போறேன் அப்படின்ற முடிவுகள்ல எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு. அதனால கிளியரா புரியுது, ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அதிமுக என்ற கட்சியே காலியாக போகுது. ஏன்னா ஆதவஜனா தொடர்ந்து பல மேடைகள்ல பேசிட்டு வராரு, நாங்க தான் உண்மையான அதிமுக, நாங்க தான் புதிய அதிமுக, நாங்க தான் அதிமுகன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு வராரு. அதனால இப்ப இடைத்தேர்தலை வச்சு அதிமுகன்ற கட்சியை அவங்க எப்படி உடைச்சிருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த 25 வரை எண்ணிக்கை உயருதுல, அது எல்லாமே இங்க இருந்து தான் வாங்கியிருக்காங்க. இவங்க பேசுறாங்களே மக்களோட தீர்ப்புக்கு அகேன்ஸ்டா செயல்படுறாங்க அப்படின்றீங்களே, இப்போ இந்த 25 எம்எல்ஏக்கள் போறாங்கன்னா இப்ப அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு யார் வாக்களித்தா? மக்கள் வாக்களிச்சாங்க. எந்த மக்கள்? எனக்கு தாவேக்கா வேணாம், எனக்கு திமுக வேணாம், அதிமுக தான் வேணும்னு சொல்லி வாக்களித்த மக்களை ஏமாற்றி யாரை வேணான்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அதே கட்சியில போய் சேர்றதுதான் மக்களோட தீர்ப்புக்கு எதிரான ஒரு விஷயம். சரி, இப்படி அதிமுக இப்படிப்பட்ட ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம போகக்கூடிய கட்சி என்பது காங்கிரஸ். காங்கிரஸை பொறுத்தவரையுமே அவங்க திமுக கூட்டணியில இருந்து எப்படி போயிருக்காங்க, எவ்வளவு சிறப்பான ஒரு கட்சிக்கு போயிருக்காங்க நம்மளுக்கு தெரியும். இப்ப எப்படி தேசிய அளவுல பாஜக பல்வேறு மாற்றங்களை கொண்டு வராங்களோ அதே மாதிரி நாங்களும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்லி காங்கிரஸோட தமிழ்நாட்டிற்கான தலைமை என்பது இப்ப சமீபத்துல மாத்திருந்தாங்க. புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் நம்மளோட மாணிக்கம் தாகூர். ஆனா இப்ப விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு மாநில தலைவராக பொறுப்பேற்கிறாரு. இதை காங்கிரஸ் கட்சியே விரும்பலையா, ஏன் ராகுல் காந்தி அவர்களே விரும்பலையா, இவர் வந்து நம்ம சிபாரிசு பண்ணுவாங்களே, இப்ப அடுத்த மாநில தலைவராக மாணிக்கம் தாகூர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு யார் சிபாரிசு பண்ணுவாங்க? கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாரெல்லாம் வந்து இந்த ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறாங்களோ அவங்களோட முடிவுகள் தான் இதை பொறுத்து இருக்கும். ஆனா யாருமே பார்த்தோம்னா மாணிக்கம் தாகூரை சிபாரிசு பண்ணவே இல்லையா. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல போனா மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ் ஓடங்கருக்கே இதுல விருப்பம் இல்லையா. அதனால மாணிக்கம் தாகூர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப நான் என்ன பண்றது, தாவேக அரசு கிட்ட போயிட்டு எப்படி ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி ஆல்ரெடி பார்த்தோம்ல, இப்ப தாவேக அரசு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எம்பி பதவியுமே நீங்க தான் இதுக்கெல்லாம் சரியான ஆள்னு சொல்லி நாங்களா பாஜக எதிர்க்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தாங்களே, அவரை வச்சே காய் நகர்த்தக்கூடிய வேலைகள்ல மாணிக்கம் தாகூர் இறங்கியிருக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து மாநில தலைவராக ஆகிறதுக்கே ராகுல் காந்தி அவர்கள் தடையா இருந்திருக்காரு. சோ பிரவீன் சக்கரவர்த்தி வச்சு நம்ம மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து எப்படின்னா மாநில தலைவர் பொறுப்புக்கு போட்டு விடுங்க, அவர்கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி கிட்ட அனுப்ப இவர் போய் பேசியிருக்காரு. ஆனா அதையும் தாண்டி ராகுல் காந்தியை பொறுத்தவரையுமே இன்னும் நம்பிக்கையான ஒரு பிரதர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு நம்பர் வந்து எங்களை சிபாரிசு பண்ணாதான் நான் இந்த மூவை எடுப்பேன்னு சொல்லி ஒரு காலுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து மிக முக்கிய புள்ளி ஒரு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அது வேற யாருமே இல்லை, முதலமைச்சர் விஜய் தான். மாணிக்கம் தாகூர் அவர்களை நீங்க மாநில பொறுப்புக்கு போடுங்கன்னு சொல்லி யார் கால் பண்ணி பேசுறதுன்னா முதலமைச்சர் பேசுறாரு. இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகளை நன்றி கடனை தாவேக அரசுக்கு மாணிக்கம் தாகூர் செஞ்சு கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாணிக்கம் தாகூரை பொறுத்தவரையுமே ஒரு இத்தனை முறை எம்பி ஆயிருக்கிறாருல, திமுகவோட உழைப்பால திமுக கூட்டணியில இருந்து அவரோட ஒரு வெற்றிக்கு பின்னாடி மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ திமுகவோட உழைப்பு என்பது இருக்கு. ஸோ இவ்வளவு வெற்றி வாய்ப்புகளும் இவ்வளவு உழைப்புகளும் வாங்கிட்டு நம்ம தாவேக கூட கூட்டணி வச்சிடலான்னு சொல்லி காங்கிரசுக்கும் தாவேக கூட்டணிக்கும் அதை ரொம்ப இணைப்பு பாலமாக செயல்பட்டவர் மாணிக்கம் தாகூர். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் உங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலுமே நம்ம கூட்டணிக்கு வர வச்சார்ல, அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக நான் அவருக்காக பேசுறேன். நீங்க அவருக்கு இந்த மாநில பொறுப்பை கொடுங்க. ஆல்ரெடி நான் எம்பி பதவியெல்லாம் கொடுத்துருக்கேன், வருகின்ற இடைத்தேர்தலில் கூட நான் ஒரு சீட்டு கூட கொடுக்குறேன்னு சொல்லி முதலமைச்சர் அவருக்கு தான் பேரம் பேச நல்லாவே தெரியும்ல. அந்த மாதிரியான சில ஆஃபரை முதலமைச்சரே கொடுத்ததால ஒரு வழியா எப்பயோ கஷ்டப்பட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இன்னைக்கு மாநில பொறுப்புக்கு வந்துட்டாரு. அப்ப ஆல்ரெடி இருந்த செல்வ பெருந்தகை என்ன கதையானான்னு பாத்தீங்கன்னா, அவரை பொறுத்தவரையுமே நான் மீண்டும் போயிட்டு தமிழக காங்கிரஸ் கீழே இவங்களுக்கு கீழே என்னால வேலை செய்ய முடியாது, எனக்கு தேசிய அளவுல ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்க இதற்கு ராகுல் காந்தி தலைமை வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. ஒன்னு இதை தாங்க, இல்லைன்னா நான் திமுகல போய் இணையிறேன் அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கு. செல்வ பெருந்தகையை பொறுத்தவரையுமே திமுகல ஒரு கம்பளம் விரிச்சிருக்கிறாங்க, வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சில வாய்ப்புகள்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா தமிழக காங்கிரஸை பொறுத்தவரையுமே பாஜக எதிர்ப்ப ஓரளவுக்காவது பேசின ஒரு நபர்னா காங்கிரஸ்ல, தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல
செல்வ பெருந்தகை அவருக்கு தான். அதனால இவர் திமுக இணைவதற்கான நிறைய வாய்ப்புகள் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் தாவேக அரசு என்னென்ன வேலைகளா பண்ணியிருக்காங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எல்லா இடைத்தேர்தல் வரப்போதில்ல அதை ஒட்டி தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம போகக்கூடிய கட்சி என்பதே மதிமுக. அதாவது சொந்த செலவுல சூனியம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையில அந்த சூழ்நிலையில தான் இப்ப வைகோ அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இவங்கள பதவி ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நானே வந்து ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் குதிரை பேரம் பேசினான்னு சொல்லி அவரே லைவ்ல வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காரு. அவர் இந்த ஆஃபர் கொடுக்குறேன்னு சொன்னாருங்க, எங்க எம்எல்ஏக்களை நான் பதவி ராஜினாமா செய்யணும்னு சொல்லி அவரே அந்த வகையில பேசுறாரு. இதற்கு அந்த எம்எல்ஏக்கள் ஒத்துப்பாங்களா? ஏன்னா நாங்களே பார்த்தோம்னா தாவேக அரசு என்பது உள்ள வந்திருக்கு. கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்ததே இன்னும் யாராலும் நம்ப முடியல. இந்த சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல நாங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தா எங்களுக்கு மறுபடியும் இதே எம்எல்ஏ பதவி கிடைக்குமா, வெற்றி கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால எங்களை பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சீர்காழி தொகுதியோட எம்எல்ஏ நான் திமுக தான் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. இன்னொரு எம்எல்ஏ கடியநல்லூர் எம்எல்ஏ வந்து நான் மதிமுக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விரைவில் இவருமே திமுகவுக்கு போகக்கூடும் அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம எங்க போக போறோம், நம்ம வச்சு கால் வச்ச இடம் வந்து ஆத்தலியா சேத்தலியா தெரியாமலே இவ்வளவு நாளா இருக்கிறாரு. இப்ப அதிமுக எப்படி ஒட்டுமொத்தமா அழிஞ்சிருக்கோ அதே மாதிரி வைகோ அவர்களும் சந்திக்க கூடும் அப்படின்ற நிலைமை என்பது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்படி நான் சொல்லியிருந்த மாதிரி காங்கிரஸ் மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க, மறுபுறம் இடதுசாரிகள் வந்து ஒரு அச்சத்துல இருக்காங்க. நம்ம ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி வந்துட்டோம், திமுக கூட்டணியிலேருந்து விலகிட்டோம், பத்திரிகையாளர்கள் எல்லார்கிட்டயுமே வந்து தாவேக அரசுங்களுக்கு மிக சிறந்த ஒரு அரசாக இருக்கு, அவங்க பிஜேபியோட பி டீம்லாம் இல்லை, இந்த மாதிரிலாம் பேசி முடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அதிமுகல இருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்களே, இதுக்கு என்ன பண்றது, வந்து இது சரியே இல்லைன்னு சொல்லி இடதுசாரிகள் கட்சிகளே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக அரசை பொறுத்தவரையுமே நாலு பின்ன இந்த மாதிரி எங்க சில விஷயங்கள்லாம் பண்றாங்களே, ஜனநாயகன் ப்ரொடியூசரை தூக்கி அரசு பதவி கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு ஜோசியக்காரருக்கு அரசு பதவி கொடுக்கறது, தமிழ் தாய் வார்த்தை புறக்கணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறும் போது இடதுசாரிகள் கேள்வி கேட்கிறாங்க. அதனால அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்ம மைனாரிட்டி ஒரு அரசாக இருக்க மாட்டோம். ஸோ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வரக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை தாவேக்களை இணைச்சிட்டு தாவேக சின்னத்தில் நிக்க வச்சு நம்ம வெற்றியை கண்டுட்டோம்னா நம்ம ஒரு பெரும்பான்மை அரசாக மாறிடுவோம். அதுக்கப்புறம் இடதுசாரிகள் இருக்கிறாங்களா இல்லையா அது அவங்க இஷ்டம், அவங்களை துரத்தி விட்டுட்டு மீண்டும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அல்லு சில்லு கல்லா பெட்டி கூட்டணி தகர டப்பான்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதனால இடதுசாரிகளுக்கு மிகப்பெரிய அச்சம் என்பது இருக்கு. இன்னைக்கு நாம இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறோம்னா நம்மளுக்கான டிமாண்ட் என்பது இருக்கு, நம்ம என்னைக்கு வேணா வெளியே வரலாம் அப்படின்ற அச்சத்துல இந்த அரசு செயல்படும். நம்ம வந்து எந்த ஒரு யோசனையுமே இல்லாம அரசை பத்தி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற தைரியத்தில் இடதுசாரிகள் இருந்தாங்க. ஆனா இப்போ அதிமுக இருந்து வரக்கூடிய இந்த குதிரை பேரத்தின் மூலமாக வரக்கூடிய, நான் சொல்லல குதிரை பேரன்னு சொல்லி வைகோ அவர்களே பேசியிருக்காங்க. இது குதிரை பேரம் இல்லை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வைகோ அவர்களை தான் கேட்கணும். ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கை மூலியமாக உள்ள கொண்டு வரது மூலியமாக இடதுசாரிகள் வந்து வருங்காலத்தில் நீக்கப்படலாம் அப்படின்ற சந்தேகங்கள் போயிட்டு இருக்கு. அந்த அச்சத்துல இடதுசாரிகள் இருக்கிறாங்க. இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இடைத்தேர்தலோட எண்ணிக்கை என்பது 15ல இருந்து 20 வரையுமே உயர்த்தக்கூடலாம். இதுவே கம்மி, இதை விட அதிகமாகக்கூடிய சூழ்நிலை என்பது இப்போ இருக்கு. ஒட்டுமொத்தமாக மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா இதை பத்திலாம் மக்களுக்கு புரியாது. இடைத்தேர்தலில் குதிரை பேரம் நடக்கிறது, அந்த எம்எல்ஏக்கள் தானா வராங்க, எங்க கட்சிக்கு வராங்க அப்படின்ற பிம்பம் மட்டும்தான் மக்களிடையே இருக்கு. அதற்காக இந்த அரசு எந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிட்டு கட்சிகளை உடைச்சி இரண பேரங்கள்லாம் பேசி உள்ள வந்திருப்பாங்க அப்படின்ற தகவல் மக்களுக்காக தெரியணும். அதற்காக தான் இந்த பதிவே போட்டோம். ஸோ வருகின்ற இடைத்தேர்தலில் என்னென்ன தொகுதிகளில் யார் யார் நிற்க போறாங்க, இன்னும் எத்தனை தொகுதிகள் வந்து உயர போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.